ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்ம இறால் குருமா செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு தேங்காய், சோம்பு 1 டீஸ்பூனு, மிளகு 1 டீஸ்பூனு, பூண்டு 1 பூண்டு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து அரைச்சிக்கிறணும். அதையும் போட்டு அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிடுவோம். சட்டி அடுப்பில் இருக்குது. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய், செவ்வாக்காய், காலிஃப்ளவரு, அதோட கேரட் சேர்த்துருக்கேன். எல்லாம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இறால் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. வெந்தயம் கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெடிக்கட்டும். வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். வெடிச்சிருச்சு. வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கிடுவோம். போட்டு நல்லா வதக்கணும். நல்லா பொன்னிறமாக வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கணும். பாருங்கள், வதங்கிருச்சு. சின்ன வெங்காயம் சேர்த்தனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். விலை குறைஞ்ச நேரத்தில் சின்ன வெங்காயம் சேர்த்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறது. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூனு போட்டு நல்லா வதக்கிட்டு காய் அள்ளி போட்டு வதக்க வேண்டியதுதான். காய் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா ஒரு 5 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இறாலை சேர்த்துக்கலாம். இறாலை சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். ஜீரகத்தூள் சேர்க்கணும். அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகு ஜீரகம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அந்த மசாலா கறி மசாலாவே சேர்த்துக்கலாம். இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். தேங்காய் அரைச்சி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அதை இனிமேல் சேர்க்க வேண்டியதுதான். அதையும் சேர்த்துக்குருவோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றிட வேண்டியது தான். சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். இறாலில் வரும் புளிக்குழம்பு இதுக்கு தான் வைப்போம். குருமா ரொம்ப நல்லாயிருக்கும். இறால் வாங்கினா நீங்கள்லாம் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தண்ணி ஊற்றிட்டேன். மூடி வச்சுருவோம். கொதிக்கட்டும். 20 நிமிஷம் கழிச்சாச்சு. திறந்து பார்ப்போம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இறால்லாம் வெந்திருக்கு. இன்னும் கூட சித்த வேகலாம். கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு அது மாதிரி கொதிக்க விட்டால் நல்லா வெந்துடும். இறால் குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். முட்டை போட்டுக்கிறேன். அவிச்சு வச்சுருந்தேன் முட்டை, அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா ருசியான இறால் குழம்பு தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். மல்லித்தலை தூக்கிறேன். வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். மறுபடியும் நல்ல வீடியோலாம் நான் போடுறேன். பாய்.